கீரனூர் 1 lakh டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் டாஸ் டைம் மேட்ச் டிரா ஆனா விக்கெட் அடிக்குது. இது விக்கெட்ல சூப்பர் ஓவர் அதுலேயே இதாச்சுன்னா விக்கெட் அடிக்கும். ரெண்டாவது வந்து ஷூ கன்ஃபார்ம் உள்ளே போட்டுக்கணும். ஏன்னா கிளாஸ் இருக்குது ஷூ கூட உங்கள் சேஃப்டி தான். யார் கேட்குறீங்க? அண்ணா 2 டீம் நேம் மகத்தாம்பட்டி ஓகே திருச்சி கண்ணுக்குள்ள. ஓவர் வந்து 6 ஓவர், 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. சரி டாஸ்வின் கண்ணுக்குளம் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. திருச்சி கண்ணுக்குளம் டாஸ் வின் பண்ணதோட சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. சேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 5 பவுலர் யூஸ் பண்ணோம். 2 ஓவர் காமன் பவர். ஸோ மங்கத்தேவன்பட்டி வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், கண்ணுக்குளம் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுரேஷ் ஸ்ட்ரைக்லையும் கலை நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட ராஜா வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு ஓவர் போல் 2 ரவுண்டு கட் பண்ணால் ரேஸ் குவாலிஃபை ஆவாங்க. அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் இது. ஓவர் த கேலேருந்து ஃபஸ்ட் ஒன் அட்டாக்கிங் டெலிவரி பாடி லைனில் வந்தார். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்டை. செகண்ட் ஒன் நல்ல ஷாட் நேராக ஒரு ஃபீல்டரை வச்சுருக்காங்க. லாங் ஆஃபில் அதிகபட்சமாக ஒரு சிங்கிளாக இருக்கும். செம்ம வேகத்தில் வந்துச்சு வந்து. இதுவும் சிங்கிள், பேக் டு பேக் 2 சிங்கிள். நல்ல ஷாட் லெக் ஸ்டம்ப்ல. ஆனால் ஒரு ஃபீல்டர் அவரையும் தாண்டி கிளியர் ஆயிடுச்சு. ஃப்ளாட்டாக ஒரு 6. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் 6 சுரேஷ் பேட்ல இருந்துருக்கு. எரிச்சு தான் கொடுத்துருக்காங்க பந்து. அப்படிங்கிறப்ப ஃபாஸ்ட் அட்டாக் ஆகும். 6க்கு அப்புறமா 4. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4ஐயும் சுரேஷ் தான் பதிவு பண்ணுறாரு இந்த டோர்னமெண்ட்டில். லாஸ்ட் 1 ஆப்ஷன்ஸில் கையிலே ஆடிட்டு குவிக் சிங்கிள் சொல்லலாம். 3 சிங்கிள், ஒரு 6, ஒரு 4 நல்ல ரன்ஸை பதிவு பண்ணுறாங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு எந்த விக்கெட்டும் இழக்காம 13 ரன்னு. செகண்ட் பவர் பிளே ஓவர் உதயகுமார் வந்திருக்காரு. இவரும் ஓவர் தகில இருந்து ஸ்லாட்ல இருந்துச்சு. லாங் ஆன்ல நேருக்கு நேரம் நினைக்கிறேன். எஸ் கிளியர் ஹிட்டுங்க. கோட்டகையெல்லாம் தாண்டிருச்சுன்னு சொல்லலாம். 2வது 6 பதிவு பண்றாரு சுரேஷ். செகண்ட் ஒன் இந்த பந்து ஆனால் இங்கே தொங்கிருச்சு. கொஞ்சம் பிஃபோர் லென்த் நினைக்கிறாங்க ஃபீல்டர். பாலுக்கு கீழே நல்ல டேக். இந்த டோர்னமெண்ட்டோட முதல் விக்கெட் உதயகுமாருக்கு கிடைக்குது. அடுத்த பேட்ஸ்மேன் பாலா அனுப்பிச்சிருக்காங்க. ஹைட்மேன் வந்த உடனே ஒரு பெரிய ஹிட்டுக்கு தான் போயிருக்காரு அங்கே ஃபீல்டர். லாங் ஆன் ஃபீல்டர் உள்ள அப்படிங்கிறப்ப நல்ல டிஸ்டன்ஸ் போயிருக்கு. சந்திச்ச முதல் பந்து 6. பாலா பீஸ்ட் மோட்னு சொல்லலாம். லெக் ஸ்டம்ப்ல கம்ப்ளீட் ஆயிட்டாரு. கேப்ல தான் போது இப்போ வரைக்கும். நல்ல ஸ்டாப் சிங்கிள். ஃபுல் டாஸ் பால் லோக்கல் டாஸ் சொல்லலாம். இங்கே கிடக்கும். இதுவும் சிங்கிள். போன பால் ஒயிட் ஏரி பால். நேருக்கு நேர் கிளியர் ஹிட். எஸ் 6ங்க. இந்த ஓவரில் வர்ற 3வது 6. பாலா பேட்ல இருந்து 2வது 6. 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 34. ஒரு விக்கெட் பவர் பிளே பரவாயில்ல இருக்காங்க மங்கத்தேவன்பட்டி. நியூ பவுலர் தேர்ட் பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவர் போட பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் இவரும் ஓவர் தக்கில இருந்து நின்று வந்துச்சு. அரைக்குழி பந்து தலையில் கையை வச்சாராங்க. நான் ஸ்ட்ரைக்கர் ஐயோ விட்டுட்டி அப்படிங்கிற மாதிரி மூமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பால் 1 வார்னிங் கொடுத்துருக்காங்க. பவுன்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன் வெல் பிளேட் ஆப்ஷன்ஸில். ஆனால் ஃபீல்டர் கைக்கு போகும். நல்ல ஸ்டாப், நல்ல ஃபீல்ட் செட்டுன்னு சொல்லலாம். கரெக்டாக ஆள போட்டாங்க. நல்ல சிங்கிள். பாலா ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட்டானு பார்த்தா அந்த ஃபீல்டர் அவங்க டீம்னு சொல்லலாம். அவங்க டீம் பக்கமாக அடிச்சு விட்டாரு. 3வது 6 ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு பாலா. லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் கேட்ச் அண்ட் பார்ப்போம். காஸ்ட்லி கேட்சாக இருக்கும் பிடிச்சாங்கன்னா. இல்லைங்க விட்டுட்டாங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரியவும் கிளியர் பண்ணியிருக்கு. மறுச்சாச்சும் போட்டு வந்துருக்கலாம். 6க்கு அப்புறமா ஒரு 4 சடனாக. லாஸ்ட் 2 மோர் டாப் பேஜ் ஒயிட் பால் வரைக்கும் கீப்பர் நல்ல டேக்கனுங்க. போன பால் கேட்சை விட்டு 4 மாற்றிருந்தாலும் இந்த பந்தை நல்லா பிடிச்சிருக்காரு கீப்பர்னு சொல்லலாம். நல்ல ரன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு தான் போறாரு பாலன். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா சத்யா. லாஸ்ட் 1 வந்தோடனே பேட்டில் ஆட்டாரு. பாட்டை முட்டு அந்த மேலே ராஜா. 2 ரன்னுக்கான கால். ஃபர்ஸ்ட் அட்டம் எடுக்கல. ஈஸியாக ஓடிட்டாங்க. 3 ஓவர் முடிவுக்கு 47. 2 விக்கெட் இருந்து மங்கத்தேவன்பட்டி. 4th ஓவர் போட ராஜா அவருக்கான செகண்ட் ஓவர். குயிக்கர் ஒன்று சரியான வேகம் வந்து பந்து டாட் பால் நல்ல ஸ்டார்ட். செகண்ட் ஒன்
நல்ல ஷாட்டுங்க, நேருக்கு நேராக நெத்தி அடின்னு சொல்லலாம். ஒன் பவுன்ஸில் பவுண்டரியா? எஸ், பவுண்டரி சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க. குயிக்கர் ஒன். ஃபர்ஸ்ட் பால் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு இந்த பந்து. டாட் பால். அகெயின் அண்ட் அகெயின் வேகம். கீப்பர் கை வசம். டாட் பால். பேக் டு பேக் 2. வெல் டிஃபென்ஸ் இங்கே தட்டிட்டு 2 டாட்டுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் மாத்துறாரு. லாஸ்ட் ஒன்று 5 பாலுக்கு 5 வந்திருக்கு. ஸ்லோயர் ஒன் பிஃபோர் லென்த்தில் இழுத்து போட்டார். பம்ப் ஆகி வந்துச்சு. பேக்கிங் ஓவர்னு சொல்லலாம். இது வரைக்கும் போட்ட எல்லா ஓவருமே சேர்க்குறப்போ இந்த ஓவர் சிக்கனமாக இருந்திருக்கு. 5 ரன். 4 ஓவர் முடிவுக்கு 52, 2 விக்கெட். நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கோபி வந்திருக்காரு, யங்ஸ்டர். பேக் பேக் 2 வைடு. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். இதுவும் வைடுங்க, ஹேட்ரிக் வைடு. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். நல்ல நீலகலத்தில் வைடு கொண்டு வந்திருக்கு. லென்த் அட்ஜஸ்ட் பண்ணாரு. டாப் ஏஜ் பவுலரே பிடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். கீப்பர் விக்கெட் கேட்டார், அதுக்கு இடையில ராஜா நல்ல டேக்கன் பாலுக்கு கீழே போனார். வீடு போட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். டாட் விக்கெட்னு நியூ பேட்ஸ்மேன் என்ட்ரி தர்மா. நல்ல நீலகலம் புள்ளி பந்து. ஃபோர்த் ஒன். இந்த பக்கமாக இழுத்து போட்டார். டாட் பால் அகெயின். ஃபர்ஸ்ட் மோர். வெல் பிளேட். அங்கே ஃபீல்டர் தேக்கிட்டாரு, ஆனால் ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் பால் ஹாஃப் ஸ்டம்பில் ஒய்டு ரீபால். 5 பாலுக்கு 5 ரன் வந்திருக்கு. நல்ல பாலுங்க, ஸ்லாட்ல இருந்துச்சு. அங்கே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இந்த ஓவரில் மொத்தமாக 4 ஒய்டு ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே, சாரி ஆஃப்ல ஒயிட் சைடுக்கு மேலே போட்டிருந்தாரு. அப்படி போட்டிருந்துமே 5 ரன்ல பிடிச்சிருக்காரு வித் 2 விக்கெட்டோட. நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறது. 5 ஓவர் முடிவுக்கு 57, 4 விக்கெட்லேருந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் பழனி வந்திருக்காரு. 5வது பால். ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு 47 ரன் வந்துச்சு. அடுத்த 2 ஓவராக 10 ரன்ல போட்டிருக்காங்க. இந்த ஓவர் எப்படி அமைதுன்னு பார்ப்போம். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சக்தி. ஒரு கேமியோன்னுங்கிற கட்டாயத்தில் வந்தார். எக்ஸ்ட்ரா கவரில் தூக்கி விட்டார். வந்த திசைன்னு சொல்லலாம். ஒரு ரன் ப்ளஸ் ஒரு ரன் அவுட்டுங்க. 5வது விக்கெட். தேர்ட் ஒன். விட்டு ஆன பார்த்தாரு. கீப்பர் கைவசம். டாட் பால். லாஸ்ட் 3 ஓவர். அவுட் சைட் எட்ஜ் பின்னாடி போயிருச்சுன்னா கண்டிப்பா 4. ஃபீல்டர் ஓட தேவையில்லை. இன்டு த கமிட்டி அப்படின்னு சொல்லலாம். மச் நீடட். லாஸ்ட் 2 மோர். ஏறி போனாரு, நேருக்கு நேரா லாங் ஆஃப்ல 1 பவுன்ஸ்ல நல்ல ஸ்டாப். 2 ரன் ஈஸியா ஓடிட்டாங்க. லாஸ்ட் 1 டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. ஃபுல் டாஸ் பால். இதையும் லாங் ஆஃப் திசையில் அதே ஃபீல்டர் கண்டிப்பா 2 ரன் ஓட பார்ப்பாங்க. நல்ல பேக்கப்புக்கு வந்தாருங்க. 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட். இந்த ஓவரில் பவுண்டரி வராமல் இருந்திருந்தா இன்னும் சிக்கனமாக இருந்திருக்கும். இந்த ஓவர் 9 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 66, டபுள் 6, 67 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரகாஷ் ஸ்ட்ரைக்லையும் உதயா நான் ஸ்ட்ரைக்லையும் சுரேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட அவர் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணார். ஓவர் தைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் பால். கமிட்டட் ஷாட்டுங்க. கண்டிப்பா கிளியர் பண்ணிடும். ஃபிளாட்டா ஒரு 6. நல்ல ஸ்டார்டிங் பிரகாஷ். ஸ்லோயர் ஒன். நல்ல ஸ்டாப்பிங். பேட்ஸ்மேனை யோசிக்க வச்சிருக்காரு. கம்பேக்கிங் டெலிவரி. தேர்ட் ஒன். வெல் பிளேட். ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல கிளவர் பேட்டிங். எக்ஸ்ட்ரா கவர்ல அன்ஸ்டாப்பபிள் 4ஆ மாறுது. வந்து ட்ராக் பண்ணாரு. நல்ல இடத்துல போட்டாரு. டாட் பால். அசு மோர். கமிட் ஆனார். லெக் ஸ்டம்ப்ல அந்த ஃபீல்டர். இது கண்டிப்பா கைக்கு போகும்னு நினைக்கிறேன். காஸ்ட்லி கேட்சா இருக்கும். நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் ஆட்டமலக்க செஞ்சிருக்காங்க. கம்பேக்கிங் டெலிவரி சுரேஷ் கையில இருக்கு. 1 ரன் பேட்ஸ்மேன் பழனி. வெல் பிளே. லேட் கட்டுக்கு போனாரு. இங்கே கிடக்கும். நல்ல ஸ்டாப். நோ ரன்ஸ். டாட் பால். ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 10 ரன் ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் இருந்து. செகண்ட் பவர் பிளே ஓவர் சிம்ராஸ் வந்திருக்காரு. ஸ்டம்ப் லைன்ல வந்தாரு. கால்ல போட்டிருக்கு. டாட் பால். நல்ல ஷாட். பாட்ட முட்டு. கிளியர் ஹிட்னு சொல்லலாம். டிராவல் ஆகி போய்கிட்டே இருக்கு. தொலை தூரம் சென்ற பந்து தொலைந்து விட்டதுன்னு சொல்லலாம். இந்த பந்தை டாப் பேஜிங்க 6க்கு அப்புறமா தொங்கிருச்சு. நல்ல டேக்கன். பாலுக்கு கீழே போனார் அந்த ஃபீல்டர். 6 அடிச்ச பேட்ஸ்மேனை ஆட்டம் இழக்க செஞ்சிருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி உள்ள வந்திருக்காரு. சாமி முதல் லெஃப்டி பேட்ஸ்மேன் இந்த கிரவுண்ட்ல. யாருக்கார முயற்சி லோ ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணாரு. மேல ஒரு ஃபீல்டர் பாலா. வெல் பிளேட். ஆஃப் ஸ்டம்ப்ல தொட்டு விட்டாரு. செல்லமா ஒரு தட்டு அப்படிங்கிற மாதிரி அன்ஸ்டாப்பபிள் 4ஆ மாறும். எஸ் பவுண்டரி.
டவுன் த ட்ராக். ஐயோ தொடையில அடிச்சிட்டாரு. தொடையில பவர் பிளே முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவுக்கு 22 2 விக்கெட் இழந்து எல்லாமே 2-2-2. தேர்ட் ஓவர் போட சுரேஷ் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர் போறதுக்கு இல்லைன்னு ஃபர்ஸ்ட் ஒன் நான் சேகர் அவர் பக்கம் ஆடி விட்டாரு. சிங்கிள் லெஃப்டி ஸ்ட்ரைக்ல வாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து நோ சொல்லிட்டாரு ஸ்ட்ரைக்கர். கொஞ்சம் முன்ன அப்படிங்கிறப்போ நல்லா பட்டுருச்சுங்க. மிடில் பட்டிருக்கு. கிளியர் ஹிட். சாமி திறமையை காமிங்கிற மாதிரி அடி இருக்கு அந்த ஷாட். இந்த மாதிரி பேட்ஸ்மேன் கிரீஸ்க்கு வெளியே இருக்காரு. குவிக்கர் ஒண்ணுங்க அடிச்சு போட்டாரு அப்படிங்கிறப்போ ஐயோ அடிக்கல. சான்ஸ் இருந்துச்சு. சுவிட்சை கேட்டு முயற்சி பாட்டம் முட்டு டாட்டா போயிருக்கு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி நினைக்கிறேன். எஸ் பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. சான்ஸ் ஓபன் மாதிரி லெக் ஸ்டம்ப்ல அங்க ஃபீல்டர் ஐயோ மோதிட்டாருங்க பால் மேல. பவுண்டரியை சேவ் பண்ணிட்டாரானா சிங்கிள். 3 ஓவர் முடிவுக்கு 34. அதே 2 விக்கெட்டோட கண்ணக்குளம். ரிமைனிங் உள்ள 3 ஓவருக்கு 33 தேவை. ஓவருக்கு 11 ரன் ரேட். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நியூ பவுலர் ஹைட்மேன் அன்பு வந்திருக்காரு. ஐயோ கொஞ்சம் தாங்க ஸ்டம்பு மேலே ஏறி போச்சு. செகண்ட் ஒன் வெல் பிளேட். அங்கே பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்போ 1 பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிடும். எஸ் பவுண்டரி மச் நீடட். தேர்ட் ஒன் நல்ல ஷாட். இதுவும் கேப்ல பவுண்டரி லைனையும் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் 6 கொடுக்குறாங்க. 4க்கு அப்புறமா ஒரு 6 இம்ப்ரெசிவ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு சாமி. ஸ்விட்சை ஹிட்டுங்க. அங்க ஃபீல்டர் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒயிட்டர் அடிப்பா போயிருந்தா மேபி அது பவுண்டரி எடுத்துருக்கலாம். இப்போ 2 ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 மோர் டவுன் த ட்ராக் லெக் ஸ்டம்ப்ல எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் ஆடிக்கிட்டு இருக்காரு. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. சிங்கிள். 5 பாலுக்கு 13 ரன் வந்துருச்சு. லாஸ்ட் 1 4 ஓவர் முடிவுக்கு வருது. 47 ரன். அதே 2 விக்கெட்டோட நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி 10 ரன் ரேட் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 20 ரன். ஓவருக்கு 10 ரன் ரேட் ஆகி நியூ பவுலர் யங்ஸ்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸ்ரீகாந்த். பேட்ல சரண மீட்டில் இங்கே கிடக்குது அப்படிங்கிறப்போ செகண்ட் ஒன் டவுன் த ட்ராக் கொடியேத்தம். அங்க ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் காஸ்ட்லி கேட்ச். கேம் சேஞ்சிங் கேட்சா இருக்கும். அந்த லெஃப்டி தான் நிறைய ரன்ஸ் பதிவு பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் போட்டு அடுத்த பந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காரு. இங்க இருந்து மேட்ச் எடுத்துட்டு போகணுங்கிற கட்டாயத்துல வந்த உடனே ஒரு ஒய்டு வாங்கிட்டாரு. ஃப்ரீ பால் நல்ல நீல காலத்துல ஒய்டு போட்டுக்கு உள்ள டாட் போலுங்க. 3வது டாட் இந்த ஓவர்ல. டாப் ஏஜ் உள்ள ஃபீல்டர். இதுக்கு முன்னாடி வெளியில நின்று ஒரு கேட்ச பிடிச்சாரு. இப்போ உள்ள நின்று ஒரு கேட்ச பிடிக்கிறேங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட். கேம் சேஞ்சிங் ஓவரா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீகாந்த் எக்ஸலன்ஸா போட்டுட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் யங்ஸ்டர் ராஜா வந்துட்டு இருக்காரு. 8 பாலுக்கு 19 தேவை. 2 முக்கியமான பந்து. யாராவது ஒரு பேட்ஸ்மேன் கேமியா ஆனுங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்க. அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிற மாதிரியான பந்து. டாட் பால். லாஸ்ட் 1 ஒரு முக்கியமான பந்து. ஃபுல்லா ஒயிட் போட்டுக்கு ஏறி நின்னாலும் நான் தப்பிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மோமெண்ட். எக்ஸலன்ஸா போட்டிருக்காருங்க இந்த ஓவரை. ஒரே ஒரு ஒய்டு மட்டும். மற்றபடி மேட் இன் ஓவர்னு சொல்லலாம். வித் 2 விக்கெட்டோட வாட் அ ஓவர், வாட் அ யங்ஸ்டர். 5 ஓவர் முடிவுக்கு 48 4 விக்கெட் இழந்து ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 19. 12க்கு 20 இருந்ததை 6க்கு 19 கொண்டு வந்து கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த். கடைசி 6 பால் சக்திவேல் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. கண்ட்ரி திசையில சான்ஸ் ஃபார் ஆரான்னு பார்ப்போம். ஆரா இருந்தா மட்டும் இந்த மேட்ச்ல மொமெண்டம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாலே பிரஷர் போட்டிருக்காரு பவுலர் மேல. இப்போ 5 பாலுக்கு 13 மாறுது இந்த மேட்ச். ஒயிட் பால விரட்ட பார்த்தாரு. எஸ் ஒயிட் தான் கொடுத்துருக்காரு. இப்போ 5க்கு 12 ஆப்ஷன்ஸ்ல. ஆனா அங்க ஃபீல்டர் கொஞ்சம் இந்த பக்கம் ஆடி இருந்தாருன்னா பவுண்டரி இருந்திருக்கும். ஓ மிஸ் ஃபீல்ட். ஸோ 1 2 மாற்றி கொடுக்குறாங்க. அதே பேட்ஸ்மேன் வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் பழனியே ஸ்ட்ரைக்குக்கு வராரு. 4 பாலுக்கு 10. கொஞ்சம் முன்னே இழுத்து போட்டாரு. லோ கேப்டாவும் வந்துச்சு. வேகத்தை அப்படியே கம்மி பண்ணாரு. டாட் பால் மச் நீடட் டாட். 3க்கு 10. பேட்ல சரண மீட்டில் 2 ஆக்க பார்ப்பாங்க. அதுக்கடையில் ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாராம் பார்ப்போம். 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட். பேட்ஸ்மேன் கிராஸ் ஆயிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. கிராஸ் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக பழனி மேலே விழுக போகுது. 2 பாலுக்கு 9 முக்கியமான பந்து.
வெல் லெஃப்ட் ஒயிட் பால். இப்போ 2க்கு 8 மாறுது. ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சுங்க, ஆனா கீழேயே வந்துச்சு. டாட் பால். கிட்டத்தட்ட மேட்சை மங்கத்தேவன்பட்டி அவங்க பக்கம் எடுத்துட்டு போறாங்க. லாஸ்ட் ஒன்று கேட்டு நல்ல பால் பட்டா மட்டுமே போதும் அப்படிங்கிறப்ப இன்னும் நல்லா போட்டிருக்காரு. இந்த மேட்சை மங்கத்தேவன்பட்டி வின் பண்றாங்க. முதல் டீமா இந்த 1 lakh டோர்னமெண்ட்ல செகண்ட் ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. ஹார்ட் லக், நல்ல ஃபைட்டை கொடுத்தாங்க இந்த டீமும்.